பாசமான இணையதள உறவுகளே, இந்த MSFS தியான இல்லத்திலிருந்து உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, உலகம் பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறது. உலகம் பல போர்களை சந்தித்திருக்கிறது. ஒவ்வொரு நாடும் தங்களை பிற நாட்டிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வருகிற போர்களும், எல்லை போர்களும், நம்மை யாரும் அழித்து விடக்கூடாது என்பதற்காக நடக்கிற போரும் இருக்குது. பக்கத்து நாட்டின் மீது போர் தொடுத்து தங்களுடைய எல்லையை பெரிதாக்கி கொள்வதற்கான போர்களும் பல நாட்களிலே, பல இடங்களிலே, பல தேசங்களிலே நடந்திருப்பதை நாம் அறிகிறோம், நடந்து கொண்டிருப்பதை அறிகிறோம். இந்த ஒவ்வொரு போரிலும் வித்தியாசமான யுக்திகளை மனிதர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள், அரசுகள் கடைபிடித்திருக்கிறது, மிலிட்டரி ஃபோர்ஸஸ் வித்தியாசமான யுக்திகளை கடைபிடித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எதிர் ஆட்சியினரை பலவீனம் அடைய செய்து, சோர்வடைய செய்து வெற்றி காண்பது, அது ஒரு வகையானது. ஏமாற்றம் தந்து நம்ம சொல்லி அனுப்புகிற செய்தி ஒரு பொய்யான செய்தியாக இருக்கலாம். நாங்கள் உங்களுக்கு எதிராக வரமாட்டோம், உங்களுக்கு எதிராக போர் செய்ய மாட்டோம், நம்ம எல்லாரும் சமாதானமாக இருப்போம் என்றெல்லாம் மாய வார்த்தைகள் பேசுவார்கள். ஆனால் சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். அது வித்தியாசமான ஒரு போர். நகர்வியல் போர் என்று சொல்லுவார்கள். தங்களிடத்தில் இருக்கிற எல்லா படைபலனும் திடீரென்று மொத்தமாக கொண்டு சென்று எதிர்பாராத நேரத்திலே தாக்குதல் நடத்தி அவர்களை வெற்றி அடைவது. உளவியல் ரீதியான போர்கள் நடந்திருக்கின்றன. அது எப்படின்னா, பிறரை, நமக்கு எதிராக வருகிறவர்களை, வருகின்ற அரசை அவர் எந்த விதத்திலையும் தகுதியே இல்லாதவர்கள் என்று சொல்லி மெய்ப்பிக்கிற ஒரு உளவியல் ரீதியான ஒரு போராட்டம், ஒரு போர். இது ஒரு வித்தியாசமான போராக நாம் பார்க்கிறோம், வித்தியாசமான யுக்தியாக பார்க்கிறோம். இன்றைக்கான முதல் வாசகத்தில் மோசே இறைவாக்கினர் இஸ்ராயலுக்கு எதிராக அமலேக்கியர்கள் வந்த பொழுது ஒரு யுக்தியை பயன்படுத்துகிறார். அது என்னன்னா, கரங்களை உயர்த்தி செபிக்கிற யுக்தி. அது மோசேயின் யுக்தியினை கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா போருக்கு போகும் பொழுது மோசே தங்களிடத்திலே கருவிகள் இருக்கிறதா, படைபலன் இருக்கிறதா, அதையெல்லாம் யோசிக்கல. வருகிற எதிரி எவ்வளவு பலசாலி அதையும் யோசிக்கல. அவங்க எதை குறித்தும் பயப்படலை. ஏன்னா ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. எனவே தான் யோசுவா கூட மோசே இறைவாக்கினர் சொன்ன உடனே கிளம்பி போருக்கு போகிறார். நீங்கள் போங்க, நான், ஆரோன், கோர் 3 பேரும் சேர்ந்து மலையில் செபிக்க செல்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தடியை கொண்டு நாங்கள் செபித்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் செபித்து முடிக்கிற வேளையிலே நாம் வெற்றியோடு வீடு திரும்புவோம் என்ற நம்பிக்கையை கொடுத்து அனுப்புகிறார். யோசுவா எந்த தயக்கமும் இல்லாமல் போகிறாரு. இதற்கிடையில் மோசே மலையிலே செபித்து கொண்டிருக்கிறார். எப்பெல்லாம் தன்னுடைய 2 கரங்களை உயர்த்தி செபிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயேல் வெற்றி கண்டதாம். எப்பொழுதெல்லாம் அவர் சோர்வடைந்து தன்னுடைய கரங்கள் தளர்ந்து போனதோ அப்பொழுதெல்லாம் அமலோக்கியர்களுடைய கரம் மேலோங்கியது, அவர்களுடைய ஆற்றல் மேலோங்கியது அப்படின்னு சொல்லிட்டு விவிலியத்தில் வாசிக்கிறோம். ஆக கரங்களை உயர்த்தி செபிக்கிறது அப்படின்னாலே சில வேளைகளில் நமக்கு தயக்கமாக இருக்குது. அதுவும் கத்தோலிக்க திருஅவையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி செபிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் பாதி தான் தூக்குறாங்க. முழு மனதோட அந்த ஜெபங்களிலே பங்கெடுக்க நமக்கு தயக்கமாக இருக்குது. அதெல்லாம் கரிஸ்மாட்டிக் ப்ரேயர் நடத்துகிறவங்க பண்ணுறது போல. அதெல்லாம் பிரிவினை சகோதரர்கள் ஜெபிக்கிற விதம். நம்ம அப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டாம் என்று நினைக்கிறவர்களுக்கு வெற்றி வேணும்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கணும்னா, நீங்கள் மேற்கொள்ளுகின்ற போர், உங்களுக்கு எதிராக வருகிற பலம் மிகுந்த எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி செபிச்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அந்த யுக்தியை, அந்த ஒரு வழிமுறையை மோசே இறைவாக்கினர் நம்ம எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதுக்காக குழுவாக ஆலயத்துக்கு போய் செபிக்கிறோம் அப்படின்னா, மோசேவினுடைய கரங்கள் எப்பொழுதெல்லாம் தளர்ந்து போனதோ அப்பொழுதெல்லாம் கூட பக்கபலமாக துணையாக ஆரோனும் கூரும் நிற்கிறார். அவருடைய கை கீழே வராத அளவிற்கு அதை பிடித்து கொள்கிறார். மாலை முடிகிற வரையிலும், காலையிலிருந்து மாலை வரையிலும், போர் முடிகிற வரையிலும் இந்த 2 பேரும் அவருடைய கரத்தை தாங்கி பிடிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கம்யூனிட்டியும், நாம் சேர்ந்து இருக்கிற திரு அவையும் அப்படித்தான். நம்ம தளர்ந்து போகிற பொழுது நமக்காக செபிப்பதற்கு கரம் கொடுக்க வருவது தான் திரு அவை. நம்மை சுற்றி நமக்காக செபிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த பலத்தை கொண்டு தான் நம்ம வெற்றி அடைய முடியும். ஒன்று தனிப்பட்ட ஜெபம், இன்னொன்று குழுவாக எல்லோரும் இணைந்து ஜெபிக்கிற கம்யூனிட்டி ப்ரேயர், 3வது குடும்ப ஜெபம். இது ஜெபம் மட்டும் இருந்தால் போதுமா, நான் ஜெயிச்சிட முடியுமான்னா
செயலும் தேவைப்படுகிறது. யோசுவாவை போல செயலிலையும் இறங்கணும். நம்ம ஜெபிக்கணும். ஒரு பக்கம் மோசே ஜெபிக்க, இன்னொரு புறம் யோசுவா போருக்கு செல்ல, மூன்றாவது பக்கமாக ஆதரவளிப்பதற்கு ஆரோனும் ஊசும் இருக்கிறார். போல நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த ஒரு யுக்தியை நாம் பயன்படுத்தினால் போதும். கடவுள் முன்னிலையிலே மண்டியிட்டு கரங்களை உயர்த்தி சோர்வடையாமல் ஜெபிக்கிற யாரும், எந்த நாடும், எந்த தேசமும், எந்த ஒரு குழுவும், எந்த ஒரு குடும்பமும் தோல்வி அடைந்ததாக சரித்திரமே கிடையாது. நாம் நெருடல்களை சந்திக்கலாம், இன்னல்களை சந்திக்கலாம், பிரச்சனைகளை சந்திக்கலாம். அதையெல்லாம் கடந்து நாம் வெற்றி அடைவதற்கு இது பயங்கரமான ஒரு பாக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது. எனவே மோசேவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். இறைவாக்கினர் ஜெபித்ததை போல நாமும் ஜெபிப்போம். உங்களோடு இணைந்து திரு அவையும் ஜெபிக்கிறது. நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்துல எல்லாம் திருச்சபை உங்களோடு பக்கமாக நிற்கு. நீங்க கோயிலுக்கே வராத நேரத்துல கூட சில வேலைகளிலே ஆசீர்வாதமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்காக பக்கபலமாக துணையாக ஆரோனை போல கூரை போல திரு அவை உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் ஜெபிப்பதற்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சாலும், நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நன்றி சொல்ல வாங்க. அதே சமயம் நன்றி சொல்லுவதோடு இணைந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற உங்களுக்கு பிடித்தமானது தெரிந்தவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக துணை புரிய வாங்க. அதுதான் ஆண்டவருக்கு விருப்பமானதாக இருக்கும். எனவே உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்கள் எல்லோரும் ஆசீரால் நிரப்பப்பட வேண்டுமாய் உங்களுக்காக மன்றாடுகிறோம். ஆமென்.